வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்ப தான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, அம் தங்கம் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகல. அதனால அத பத்தி இன்னைக்கு விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் சொல்றோம். மத்திய அரசு சார்புல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து திருமணம் ஆகாத அ ஆண் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிராம் வரையும் தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத திருமணம் ஆகாத பெண்கள் வந்து 250 கிராம் வரையும் தங்கம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து திருமணம் ஆன பெண்கள் வந்து லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, 500 கிராம் வரையும் தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அ இந்த 3 பேருக்கான தங்கம் எவ்வளோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லிமிட் வெளியிட்டிருக்காங்க. இது 22 கேரட் இல்ல 24 கேரட் அந்த தங்கத்துக்கும் பொருந்தும். அ இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தங்கம் வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் தான் வாங்க முடியும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமா அவ்வளோதான் வாங்க முடியும். ரூ. 2,00,000க்கு மேல வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாத ரூ. 2,00,000க்கு அ மேல வந்து தங்கம் வாங்குனா வந்து பான் கார்டு குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வரைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல் ரசிகர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தங்கம் எவ்வளோ லிமிட்டேஷன்ஸோட அ வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.